தமிழகத்தில் டாஸ்மாக் கடைகளில் மதுபாட்டில்களுக்கு கூடுதலாக 10 ரூபாய் வசூலிக்கப்படுவதாக புகார்கள் தொடர்ந்து எழுந்து வருகிறது. ஆட்சி மாறினாலும் காட்சிகள் மாறவில்லை என பலரும் விமர்சித்து வரும் நிலையில் கூடுதல் 10 ரூபாய் பிரச்சினைக்கு இன்னும் ஓரிரு வாரங்களில் முழுமையாக முடிவு காணப்படும் என்று மதுவிலக்குத்துறை அமைச்சர் விக்னேஷ் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் உள்ள டாஸ்மாக் மதுபான கடைகளில் அரசு நிர்ணயித்த விலையை தாண்டி ஒவ்வொரு பாட்டிலுக்கும் கூடுதலாக 10 ரூபாய் வசூலிக்கப்படும் விவகாரம் நீண்ட காலமாகவே பிரச்சனையாக இருந்து வருகிறது. மது குடிப்பது மோசமான விஷயம் என்றாலும் கூட டாஸ்மாகில் இதுபோல கூடுதல் பணம் வசூலிக்கப்படுவதை பலரும் கடுமையாக விமர்சித்து வந்தனர். தமிழ்நாடு முதல்வர் விஜயும் இந்த விவகாரத்தை தனது பிரச்சாரத்திலேயே பேசியிருந்தார். குறிப்பாக பாட்டிலுக்கு 10 ரூபாய் என பாட்டே பாடியிருந்தார். இருப்பினும் தாவேகா ஆட்சி அமைந்த பிறகும் கூட இந்த கூடுதல் பணம் வசூலிக்கப்படுவது தொடர்வதாக குற்றச்சாட்டுகள் இருந்தன. இது தொடர்பான வீடியோக்களும் வெளியானது. அதே நேரம் டாஸ்மாக் கடையில் இதர பல செலவுகள் இருப்பதாலேயே இந்த கூடுதல் 10 ரூபாயை வாங்குவதாக டாஸ்மாக் ஊழியர்கள் விளக்கம் அளித்தனர். இருப்பினும் இது எம்ஆர்பியை தாண்டி இருப்பதால் அந்த பணம் யாருக்கு செல்கிறது என்பதில் குழப்பம் இருந்தது. இது தொடர்பாக மதுவிலக்குத்துறை அமைச்சர் விக்னேஷிடமும் கேள்வி எழுப்பப்பட்டது. விரைவில் இந்த பிரச்சனை முடிவுக்கு கொண்டுவரப்படும் என்றே அமைச்சர் கூறியிருந்தார். இதற்கிடையே திண்டுக்கல் மாவட்டத்திற்கு பொறுப்பு அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ள விக்னேஷ் இன்று அந்த மாவட்டத்திற்கு சென்று பிரச்சனைகளை கேட்டறிந்தார். அப்போது அங்கு டாஸ்மாக் விவகாரம் தொடர்பாகவும் பாட்டிலுக்கு கூடுதலாக 10 ரூபாய் வாங்குவது தொடர்பாகவும் கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு மிக விரைவில் இந்த சிக்கலுக்கு தீர்வு கொண்டு வரப்படும் என்றார். இது தொடர்பாக அவர் மேலும் டாஸ்மாக் கடைகளில் ரூபாய் 10 வாங்குவதை தடுத்து நிறுத்துவோம். சட்டசபை கூட்டத்தொடர் ஆரம்பிக்கும் முன்பே அதை தடுத்து நிறுத்த தேவையான நடவடிக்கை எடுப்போம். எல்லாமே எம்ஆர்பிக்குள் கொண்டு வரப்படும். எந்த ஒரு தனிநபர் அல்லது தனி கட்சிக்கும் மக்கள் பணம் சென்று சேரக்கூடாது என்பதில் முதல்வர் உறுதியாக இருக்கிறார். இதற்கான முடிவாகவே மொத்த விஷயங்களையும் எம்ஆர்பிக்குள் கொண்டு வருவோம் என்றார். தமிழ்நாட்டில் வரும் 18ஆம் தேதி சட்டசபை கூட்டத்தொடர் தொடங்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சூழலில்தான் அதற்குள் டாஸ்மாக் பிரச்சனைக்கு தீர்வு காணப்படும் என அமைச்சர் விக்னேஷ் உறுதியளித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. அந்த 10 ரூபா அந்த எக்ஸ்ட்ரா வாங்குறாங்கல்ல, அதுவும் ஒரு சட்டமன்ற கூட்டத்தொடருக்குள்ள தடுத்து நிறுத்தப்படும். எல்லாமே எம்ஆர்பிக்குள்ள கொண்டு வரப்படும். இங்க எந்த ஒரு தனி நபருக்கும் எந்த ஒரு தனி கட்சிக்கோ மக்களோட கன்சியூமரோட பணங்கள் போய் சேரக்கூடாதுன்னு தளபதி உறுதியா இருக்காரு. இதுக்கான முடிவு அந்த எம்ஆர்பிக்குள்ள எல்லாமே கொண்டு வர மாதிரி இருக்கும். அது விரைவில் நடக்கும்.